கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. இப்படிப்பட்ட தமிழ் சமுதாயத்தின் வரலாறு, மரபு மற்றும் பண்பாடு பற்றி நாம் தெரிஞ்சுக்கிற நம்ம படிக்கிற ஒரு யூனிட் தான் யூனிட் 6 அப்படிங்கிறது. டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 6 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக இருக்கக்கூடிய இந்த புக்கு அப்டேட்டட் சிலபஸ் படி, டிஎன்பிஎஸ்சியோட இப்போ நியூ சிலபஸ் படி நம்ம டாஃப்ல இருந்து ரொம்பவே அற்புதமாக ஒரு புக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு இப்போ 10% டிஸ்கவுண்ட்டில் நமக்கு அவைலபிளாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த புக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டாஃப்ல எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மூலயமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கோட ஓவர்வியூ, அதாவது எப்படி இருக்குது புக், நமக்கு எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் புதிய பாடத்திட்டத்தின் படி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது லிட்ரேச்சர் அண்ட் நான் லிட்ரேச்சர் போர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லிட்ரேச்சர் போர்ஷன் அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும், நான் லிட்ரேச்சர் போர்ஷன் அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனாகவும் நமக்கு இதில் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் இலக்கியம் மற்றும் திருக்குறள் தொடர்பான தலைப்புகள் செய்திகளை கொடுத்துருக்காங்க. நமக்கு திருக்குறள் தொடர்பாக 4 கேள்விகள் நமக்கு நம்மளோட பாடத்தில் வந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 4 கேள்விகள் வரும்பொழுது அதற்கான பேசிக் மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓரியன்டாகவும் நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறது இங்கே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத பண்டைய தமிழ் சமூகம், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால வரலாறு பற்றியும், அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க காலம் பற்றியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சமுதாய வரலாறுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பண்டைய தமிழகம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து தமிழர்களின் கலைகள், அதாவது ஆயக்கலைகள் 64 அப்படின்னு மணிமேகலை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அழகு கலைகள் 5 அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டா அந்த கலைகள் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தின முதல் பாடம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களின் கலைகள் அப்படிங்கிறத பிரித்து ஒவ்வொரு கலையும் நமக்கு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களின் பெருமையை உலக அரங்குல நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இப்போ ஆர்கியாலஜி அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய இரும்போட தொன்மையாக இருக்கட்டும், இரும்பு பயன்பாட்டின் தொன்மையாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மரபா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உலக அளவுல நமக்கான சான்றுகளாக இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் பத்தின ஒரு பாடம் அடுத்ததான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுல பொருணை நாகரிகம், வைகை நாகரிகம் அப்படின்ட்டு எல்லா நாகரிகத்தையும் பத்தியுமே ரொம்ப தெளிவான அதோட கண்டுபிடிப்புகளோட படங்களோட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. நமக்கு தெரியும் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு இதுல ஒரு ஆஃப் போர்ஷன் அப்படிங்கிறது கவர் ஆகும் கண்டிப்பா. ஸோ அப்போ இந்த இலக்கிய வரலாறு அப்படின்றதுக்கான ஒவ்வொரு தலைப்புக்குமே நமக்கு பிரித்து தேவையான கருத்துக்களை நமக்கு பாயிண்ட்ஸை வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஸோ அப்போ இந்த இலக்கியம் போர்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு நம்ம புக்கை படித்தாலே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து பாருங்க, நான் லிட்ரேச்சர் போர்ஷன், அதாவது வரலாறு பகுதி. ஓகேங்களா? அதாவது இலக்கியம் அல்லாத பகுதி, வரலாறு பகுதி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வரலாறு பகுதியில் வந்து பாருங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அமைஞ்சிருக்கு. அப்போ அதாவது நம்ம தொடக்கத்தில், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால அமைப்புகள்ல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் காங்கிரஸோட நிலைகள் எல்லாத்தையுமே விளக்கி கடைசியில் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த வரைக்கும் தமிழகத்துல என்னென்ன நடந்தது அப்படின்ற நிகழ்வுகளை வந்து மிக அழகாகவே வந்து இதுல தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இரண்டாவதா பாருங்க, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப பாளையக்காரர் புரட்சி, தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது. நமக்கு இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது இதுல கண்டிப்பா கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே கொஷின் அப்படிங்கிறது அக்கறாகும். ஸோ அப்போ பெண்களின் பங்கு அப்படிங்கிற தமிழகத்துல சிறப்பு வாய்ந்த பெண்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதையும் அடுத்த லெவல்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டை சார்ந்த சீர்திருத்தவாதிகள், அவங்க நிறுவன இயக்கங்கள், இது எல்லாத்தையுமே பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கத்தின் எழுச்சி. அதாவது திராவிட இயக்கத்தின் எழுச்சி அப்படின்னாலே நமக்கு
நீதி கட்சியில தான் தொடங்குது அப்படின்னு தெரியும். அப்ப நீதி கட்சியை கொடுத்து அதுக்கு அடுத்து அதோட வளர்ச்சியை அடுத்த கட்டமாக வந்து சுயமரியாதை இயக்கம், அதுக்கு அடுத்து பெரியார் மற்றும் அண்ணா இவங்களை பத்தின குறிப்புகள் அப்படிங்கிறது இங்க நமக்கு ரொம்பவே பிரிச்சு தொகுத்து அழகா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறது இது ரொம்ப ஹைலைட்டடா நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களை பத்தியும் அவங்களோட சாதனைகளை பத்தியும் இதுல கொடுத்து, அதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழகத்தின் கவர்னர்கள் மற்றும் சபாநாயகர் அவங்கள பத்தியுமே நமக்கு இதுல வந்து ஒரு பட்டியல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசல் வினாத்தாள், அதாவது டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட பழைய வினாத்தாள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, நிறைய பிராக்டிஸ்க்கான கொஷின்ஸும் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள், அது மாடல் கொஷின்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி நமக்கு இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றோம். பாடத்திட்டம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது நமக்கு வந்து இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நம்ம ப்ரிலிமினரி லெவல்ல படிக்கக்கூடிய இதே சிலபஸ் தான் நமக்கு எல்லா லெவல்லையுமே மெயின்ஸ்லையுமே வரப்போகுது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அதில் அமைஞ்சிருக்கே தவிர மற்றபடி இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் வரைக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை இந்த சிலபஸ் படி நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் போகும்பொழுது உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுதோ இல்லை குரூப் 1 மெயின்ஸும் நீங்கள் எழுத போகும்பொழுது இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்பொழுது சிலபஸ் படி நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, தமிழ் இலக்கியம் மற்றும் திருக்குறள் தொடர்பான தலைப்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்க காலத்துல இருந்த இலக்கியமும் அது தொடர்பான செய்திகளும் அப்படிங்கிறது அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பண்டைய தமிழகம் அப்படின்றோம். பண்டைய தமிழகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை 2 வகை பிரிப்போம் இல்லைங்களா? அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால வரலாறு ஒண்ணு, வரலாற்றுக்கு தொடக்க காலம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அப்ப வரலாற்றின் முந்தைய கால வரலாறு பத்தின நிறைய தொழில் பொருள்களும் கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே அழகாக உங்களுக்கு படங்களோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகழாய்வுகள் அப்படிங்கிறதும் நம்ம இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைச்சிது, அதோட கால முறைமை என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டேப்லர் காலம்ல ஒரு அழகாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சங்க காலம் பத்தின, அதாவது 3 சங்கங்கள் முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது பாண்டியர்களால் இல்லையா? ஸோ அப்போ அந்த சங்கம் காலத்தில் இருக்கக்கூடிய 3 சங்கங்கள் பற்றியும் ஆட்சி பத்தியும் அது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பத்தியும் அதே மாதிரி எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, இது எல்லாமே வந்து ரொம்பவே தெளிவா வந்து டேப்லர் காலம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் இல்லையா? சோ அப்ப 8 தொகை நூல்கள்ல இந்த டேப்லர் காலம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூலும் எத்தனை ஆசிரியர்கள் பங்களிப்பு கொடுத்திருப்பாங்க, எத்தனை பாடல்கள் எழுதினாங்க, இது ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் ஒரே ஒரு டேப்லர் காலம்ல நம்ம அழகா கவர் பண்ணியிருக்கோம். இதை படிச்சாலே நமக்கு ஒரு மேஜர் போர்ஷன் கவர் ஆன மாதிரி. இதே மாதிரியே தான் உங்களுக்கு 10 பாட்டு நூலுக்கும் கொடுத்திருப்பாங்க. சங்க இலக்கியங்கள் தவிர்த்து பக்தி இலக்கியங்களுக்கும் சரி, இல்லை நம்மளுடைய பிற இலக்கியங்கள் நமக்கு தேவையான இலக்கியங்களுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரொம்பவே அழகா இதே மாதிரியே தான் உங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கு இந்த நூல்ல. ஸோ ரொம்பவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, திருஞான சம்பந்தரும் முதல் 3 திருமுறைகளும் அப்படிங்கிறது அடுத்து பக்தி இலக்கியத்துக்கான முதல் தலைப்பா நம்ம வந்து பார்க்குறோம். நமக்கு திருக்குறள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, சங்க இலக்கியம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரியே பக்தி இலக்கியமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 ஆழ்வார்கள் எழுதின 4000 திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நாயன்மார்கள் எழுதின அவங்களுடைய 12 திருமுறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து क्वेश्चंस வந்து கம்பல்சரி வந்து அக்கறை ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதற்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தொகுத்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கியத்துல சிற்றிலக்கிய வகைகள் 96 வகை சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறது. ஸோ அப்போ அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல நமக்கு கொஷின் பேசிஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க, தெளிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வாழ்வியலோட ரொம்பவே
வந்து ஒரு கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம். இது பெரிய அளவுல எழுதப்படலை, வாய்மொழி இலக்கியமாக பாடப்பட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் தாண்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை பத்தின செய்திகளும் நமக்கு வந்து ரொம்ப அழகாவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்ல. ஸோ பாருங்க, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள், திருவள்ளுவர் மற்றும் தொடர்புடைய நமக்கு சிலபஸ் படி இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து இதுல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறளோட நூல் அமைப்பு என்ன, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் நம்ம வாழ்வியலோடு எப்படி ஒத்து போகுது, என்னென்ன விஷயங்கள் அரசியல் தொடர்பாக இருக்கட்டும், பொருளாதாரம் தொடர்பாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் கருத்துக்களோடு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் விளக்குற மாதிரி தனித்தனியா உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வரலாறு, மரபு மற்றும் பண்பாடுல பகுதி 2 அப்படிங்கிறது. இந்த பகுதி 2 அப்படிங்கிறதுல நமக்கு விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது INM கான்செப்ட் எல்லாமே இதுல கொண்டு வரும். அப்ப வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது பல்வேறு நிலைகள்ல பாருங்க, மிதவாதிகளின் பங்கு அப்படிங்கிறதுல தொடக்க கால தமிழ்நாட்டு மிதவாதிகள் எல்லாம் ரொம்ப அழகாவே வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு தலைவர்கள் பத்தின தெளிவான குறிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகள் அது என்னென்ன, யார் யார் தலைமை அப்படிங்கிறதும் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி மிதவாதிகளுக்கு எப்படி நம்ம கண்டென்ட் பார்த்தோமோ அதே மாதிரியே தான் அடுத்த நிலைகளுக்கான கண்டென்ட்டும் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப அடுத்த டாபிக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ல ஒரு சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு பாளையம் மற்றும் பாளையக்காரர்களை பத்தி ஒரு தெளிவான ஒரு அறிமுகமும், அதற்கு பிறகு அதாவது ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாளையங்கள், கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டதா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் எப்படி தொடக்கத்துல அந்த உறவு இருந்துச்சு, எப்படி வந்து பிணக்கு ஏற்பட்டது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படின்றதுல ஒவ்வொரு பாளையக்காரர்களுடைய நடவடிக்கைகள், அதாவது அவங்களுடைய போர்கள் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா வந்து உங்களுக்கு இதுல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான வேலூர் கழகம். வேலூர் கழகம் அப்படிங்கிறத நம்ம முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு விடி சவார்கர் சொன்னதா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகம் வேலூர் கழகம். அதை பத்தியும் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாட் ஒன்லி ஃபார் குரூப் 2, குரூப் 4, உங்களோட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரைக்குமே இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு பெண் தலைவர்கள் பத்தியும் ரொம்பவே எக்ஸஸா, அதாவது நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் கிடையாது, பள்ளி பாட புத்தகங்கள் தாண்டி ரெஃபரன்ஸ் புக்ல இருந்தும் உங்களுக்கு பாடத்திட்டம் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான பெண்கள் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க, தமிழகத்தின் காங்கிரஸ்க்கு முந்தைய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சமூக அரசியல் இயக்கங்கள்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நமக்கு சென்னை வாசிகள் சங்கம், மதராஸ் மகாஜன சபை, அதுக்கப்புறம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுக்கு பேரலாவே இருந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு வந்து இந்த அரசியல் சமூக இயக்கங்கள் எல்லாத்துலயுமே வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து டேட்டாஸ் ரொம்ப கிளியரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. ஸோ இப்போ இவங்களை எப்பயுமே பெரியார் அப்படின்றவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறாரு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அவரை பத்தி கண்டிப்பா கேள்விகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு தெளிவான ஆய்வு செஞ்சு நம்மளுடைய திறமையான ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளையுமே வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கிற இந்த புக் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த புக் இப்போ நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம TAF IAS அகாடமியோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஸோ இதில் நமக்கு ஷாப் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த ஷாப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆமு பப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் நிறைய என்னென்ன புக்ஸ் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றது
அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டோட தான் உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த புக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து இது பை பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத காமிக்கும். பை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இதோட ரேட் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ரேட் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கிறதே வந்து டிஸ்கவுண்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கான பில்லிங் அண்ட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் அப்படின்றதாவது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகும். டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். உங்கள் வீடு தேடி உங்களுக்கான புக் வந்துடும். ஸோ நம்ம புக் அப்படிங்கிறது நிஜமாவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற புக்ஸை விட கண்டென்ட் பேசிஸில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஆல் தி வெரி பெஸ்ட்.